22ஆம் நாள் காலை 8:10. அது ப்ராட்டப் வந்து பேரண்ட்ஸ் இல்லை, ப்ராமிஸாக பேரண்ட்ஸ் இல்லை. இல்லைண்ணே, நான் ப்ராட்டப்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மீனிங் இருக்குன்னு தெரியல. இன்னொருத்தம் பாருமே சொன்னாங்க, ப்ராட்டப் நீ சொல்லும்போது பேரண்ட்ஸ் நீ மீன் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு. அப்படி இல்லை, வளர்ந்த விதம் நான் சொன்னேன், வளர்த்தவங்கள நான் சொல்லலை. அன்றைக்கி ஏதோ கெட்ட நேரம், ஆனால் இவ்வளோ நாள் வந்து நம்ம அப்படி இல்லை. அன்றைக்கி மட்டும் அப்படி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம மறுபடியும் போய் பேசியிருந்துருக்கலாம். நானுமே வந்து அந்த சொன்னதுக்கு சாரி. சரி, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தலை திருப்பிட்டு சொன்னது தப்பு தான். சரியா? சாரி. ஒன்றும் காலை 10:35. அடுத்த வாரத்திற்கான வீட்டு தலை யாருன்னு முடிவு செய்யும் டாஸ்க் இது. ஸோ இந்த டாஸ்கோட டைட்டில் தள்ளு தள்ளு தள்ளு. வீட்டிற்குள் ஒரு ஸ்கீ போர்டு, பனிச்சறுக்கு விளையாட்டில் பயன்படுத்தப்படும் ஷூ ஒன்று அனுப்பப்படும். அதில் 3 பேருக்கான வெல்க்ரோ ஷூ பொருத்தப்பட்டுள்ளது. போட்டியாளர்கள் மூவரும் அதில் நின்று வெல்க்ரோவை மாட்டிக்கொண்டு பஸர் அடித்ததும் மூவரும் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அதன் பின் நிற்கவோ உட்காரவோ கூடாது. போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள மற்றவரை வெளியேற்ற முயற்சிக்கலாம். ஷூ போர்டை விட்டு வெளியேறுபவர்கள் இந்த டாஸ்கில் தொடர முடியாது. இவ்வாறு இந்த டாஸ்கின் இறுதியில் யாரு ஸ்கீ போர்டில் இருக்கிறாரோ அவரே வெற்றியாளர் மற்றும் அடுத்த வாரத்தின் வீட்டு தலை. காலை 11 மணி. போட்டிருக்க கூடாது. பிரவீன், வாழ்த்துகள். நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வார வீட்டு தலை. காலை 11:10. பிரவீன், இந்த வாரம் நீங்க தான் தலை. அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஒழிய முடியாது. இப்போ தன்னிச்சையா நீங்க ஆணிகளை தேர்வு செய்யலாம். அவனோட கிளாப்பே அவனுக்கு பண்ணிடுவோம். Thank you guys. Thank you guys. Up on your feet please. நிக்க சொல்றானே. தமிழ்ல சொல்லுங்கயா. Team, at my count, stand at ease. Attention. Now each count கொடுக்கும்போது நீங்க 1 சொல்லணும். Stand at ease. 1. Attention. 1. Stand at ease. 1. Attention. 1. நான் மட்டும் இல்ல, இந்த வீடியோ ஒரு ஆர்மி கேம்பா தான் மாற போகுது. எனக்கு டிசிப்ளின் நம்பர் 1. ரூல் நம்பர் 1, பிக் பாஸ் சொன்ன எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணோம். ரூல் நம்பர் 2, ஃபாலோ ரூல் நம்பர் 1. எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா டீமுமே என்னோட ஸ்ட்ரெயிட் கண் பார்வையிலையும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும். எந்த டீம்லயாச்சும் யாராச்சும் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் நான் மற்ற டீமை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற சலுகைகள், சப்ளைஸ் எல்லாத்துலேயும் என்னோட தலை பிரகாரம் நான் கை வைப்பேன். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க மத்த டீம் தப்பு பண்ணா எல்லா டீமுக்கும் பிரச்சனை? நோ மேடம், அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. ஓகே, யா. ப்ளீஸ் கைஸ், ஸ்டாண்ட் அட் ஈஸ், சிட் டவுன். Thank you. So now டீம் பிரிக்க வேண்டிய நேரம். Yes. I will start from bathroom department, restroom and toilet. Kamruddin, Vikram, restroom department.
தல ஒரே ஒரு சின்ன கருத்து. எனக்கு குக்கிங் கற்றுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னை வந்து ரொம்ப தெரப்பிட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது கற்றுக்கிட்டு உங்கள் போகணும். ரிக்வஸ்ட்காக இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ரிக்வஸ்ட் வச்சிருந்தீங்க. அதுக்கு உண்டான பெஸ்ட் என்னமோ நான் பண்ணுறேன். ஐ ஹேவ் டு மூவ் ஆன் அண்ட் டூ த நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ். ப்ளீஸ் சிட் டவுன். அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். கமருதீன், பார்த்துட்டாங்களோ? நீங்கள் ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு கையை நல்லா அலும்பிட்டு கிச்சனில் அவங்களுக்கு வேணும்னா உங்களோட உள்ளே போகாமல் வெளியே இருந்து நீங்கள் கட்டிங் தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் வெளியிலேருந்து சமையல் கற்றுக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சூப்பர். மற்றபடி சூப்பர் டிலக்ஸ் டீம் எந்த வித அட்ராசிட்டிஸையும் நான் பொறுத்துக்க மாட்டேன். ஒன்லி பர்ஃபார்மன்ஸ். நான் என்னை எவ்வளோத்துக்கு எவ்வளோ புஷ் பண்ணுறோனோ அதே மாதிரி நீங்களும் உங்களை புஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் டாஸ்க்ஸை ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் உங்களை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்வதி திருத்தம் பாரு உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ. ஐ வாண்ட் திஸ் ஷோ அண்ட் ஹவுஸ் டு ரன் வெரி நைஸ். ரொம்ப நல்லா நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த காரணத்தினால அப்படின்னா தயவு செய்து என்ன அப்ரோச் பண்ணுங்க. எனி டைம் 1 மணி ராத்திரி கூட வந்து பெட்ல நீங்க எழுப்பலாம். அப்போ கூட நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இது அப்ளைஸ் டு எவ்ரிஒன். அவங்க வேலை வாங்குறத பொறுத்து நான் வந்து எனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நான் வந்து சொல்றேன். பார்வதி, அவங்க வேலை கொடுத்ததுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த வேலை கொடுக்கிற பேட்டர்னை நான் உங்களுக்கு மாத்தி தரேன். அந்த வேலை உங்களுக்கு சொல்ற விதத்தை தான் நான் உங்களுக்கு மாத்தி தருவேன். அந்த வேலையை நான் மாத்த மாட்டேன். இந்த வீட்டில் மிஸ்டேக் ஒன்று ஆச்சுன்னா நான் ஒரு ஷேம் கார்னர், அதாவது அவமான வட்டம்னு ஒன்று வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் அங்கே சென்டரில் நம்ம சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதுதான் அவமான வட்டம். அவமான ஃபார் எக்ஸாம்பிள் ஷேம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணல, உங்கள் டிசிப்ளினை நீங்கள் கடத்திட்டீங்கன்னா யூ ஆர் ஷேம்ஃபுல். பேசிக் டிசிப்ளின் இஸ் மைக் மாற்றுறது. பேசிக் டிசிப்ளின் பெல் அடிச்ச உடனே போயிட்டு நீங்க உங்க பேட்டரிஸை மாத்துறது. சொல்லுங்க பார்வதி, நீங்க கொஞ்சம் அதான் அந்த ஷேம் கார்னர்னா என்ன, அந்த இடத்துல அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் தான் நிக்கணும், வெளியே போகிற மாதிரி கிடையாது. அப்படி அந்த ஷேம் கார்னருக்குள்ள தான் நிக்கணும். உங்க நல்ல நடத்தை பொறுத்து அது 30 செகண்ட்ஸா 30 மினிட்ஸா 1 ஹவராங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். யாராச்சும் ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா இந்த வீட்டில் என் மற்ற டிபார்ட்மெண்ட் என் பேச்சை கேட்குவாங்க, கண்டிப்பா என் பேச்சை கேட்குவாங்க. அவங்கள வச்சு நான் அந்த பர்சனை கார்னர் பண்ணுவேன். கார்னர் பண்ணுவீங்க அதானே? கார்னர்னா நீங்க சொல்ற மாதிரி பேச்சு கார்னர், இந்த கார்னர், அந்த கார்னர் கிடையாது. அது என்னது கார்னர்? I will handle my situation in a way. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பார்வதி? Are you trying to tell? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்ல வரீங்க. டிபார்ட்மென்ட்ட வச்சு ஒன்னு பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வியாக கேட்கிறேன். அதற்கு உங்களுடைய நல்ல நீண்ட நெடிய பதில சொல்லுங்க. நல்ல நீண்ட நெடிய பதில சொல்றதுக்கு என்கிட்ட இப்ப பதில் இல்ல. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் இன்னும் வரல. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நீங்க சபையில தானே எல்லாத்தையும் சொல்றீங்க, அதனால கேக்குறேன். நீங்க தப்பு பண்ணிட்ட பிறகு வாங்க பார்வதி, நம்ம பாத்துக்கலாம். இட்ஸ் காமன் ஃபார் ஆல். நான் வந்து அணிகளை தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் இந்த டீடைலுக்குள்ள போல. நான் அதை ஒர்க் பண்ணிட்டு அந்த பிளானை கண்டிப்பா உங்கள்ட்ட நான் படிக்கிறேன். ஓகேவா? இல்ல அதாவது 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படினா இட்ஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் லைக் எல்லாம் கரெக்ட்டா நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க. இப்ப அவங்களே பேசி சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அது நீ வந்து அப்படி மோட்டிவேட் பண்ணலாம்ல. சரி, சத்தமா சொல்லுங்க. இல்லடா, இப்ப 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நீ கொஞ்சம் ஓகே தல ஓகே 2 பேர் வந்து சண்டை போடுறாங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுடா, இது அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம்ல. ஏன் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து துஷார் கூட லாஸ்ட் வீக் வந்து உங்களோட பிரச்சனையை வச்சீங்க. அப்ப வந்து உங்களுக்கு தீர்வு வரலன்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா 1000% அந்த விஷயத்துல நான் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி எனக்கு 2 தரப்போட வாதத்தையும் நான் கேட்பேன். அதுல எனக்கு நியாயமா படுதுங்கிறத தாண்டி எது உண்மைங்கிறதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எது உண்மையோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்ப்பு சொல்லுவேன். தப்பு இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? ஐயா அது நான் பாத்துக்கிறேன் ஐயா. ஃபர்ஸ்ட் பாஸுக்கு ஒப்பிடிக்க வேண்டியது என்னன்னு அதை கேட்டலாம். 2 பேர் யார் இது வரைக்கும் வராது? யாரு? கம்ருதீன் கெமி 2 பேர் வந்ததே இல்ல. அப்போ ஓகே டீலாவே எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே அண்ணா? ஓகேவா உங்க எல்லாருக்கும் ஓகே அண்ணே? உனக்கு ஓகேவா? ஓகே எல்லாருக்கும் ஓகே. இது வரைக்கும் வராத ஆள் 2 பேர் கூப்பிட்டு அண்ணா யார் கரெக்ட்டா? யாரு? கம்ருதீன் கெமி நீங்க சொல்லுங்க. இல்ல இது கோவத்துல போடல அண்ணே. சத்தியமா அவர் யாரு அண்ணே அப்படி இல்ல. முன்னாடி தான் யார் வரலன்னு கேட்டோம். சரி சரி கரெக்டா. இது யாருக்குமே வந்து ஒண்ணும் அவரே சொல்லலாம். என்சி சொல்லிடுவாரு. அண்ணா சொல்லிட்டோம். Thank you. தல சூப்பர் டிலக்ஸ் கிளீனிங் வந்து கெமியும் கமருதியும் நாங்க பண்ணி. அண்ணா சூப்பர் டிலக்ஸ் கிளீனிங் கெமி அண்ட் கமருதி. Big Boss, I am ready to announce the teams. Big Boss, Kitchen Department, Kani Thiru, Viana, Sue Second, Helper Chef, Kamruddin. கார்கள் வீட்டை சுத்தப்படுத்தி பெருக்குறவர்கள் துஷார், அரோரா, கலையரசன் அமருங்கள். கழிவறை சுத்தம் செய்யும் நண்பர்கள் திரு விக்கல்ஸ் விக்ரம் அவர்களும்
திரு கமருதீன் அவர்களும் சூப்பர் டிலக்ஸ் இல்லத்துக்கு பிரீமியம் இன்னொன்னு சொல்லவே இல்லையே. இரு அது சொல்லிட்டு பாத்திரம் தொலைப்பவர்கள் கெமியும் விஜய் பாருவும். நன்றி பாரு, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் a great week பாரு. ஏய் எனக்கு சொல்ல மாட்டியா? எனக்கும் சொல்ல முதுகு பெண்ட் அடிக்க போதடி. ஓகேவா? சோ பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு க்ளீன் பண்ற 2 நபர்கள் கமருதீன் and கெமி. Guys, welcome. Let's have a pure entertainment week. வாங்க. காலை 11:45. வாழ்த்துக்கள் தல பிரவீன்ராஜ். எல்லா சவால்களையும் பாசிட்டிவாக எதிர்கொண்டு உறுதியாக இருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு தலையும் ஒரு லீடர் மட்டுமல்ல, அந்த வாரத்தில் வீட்டை வழி நடத்துபவரும் அவரே. இன்னைக்கு நீங்க ராஃப் வீட்டு தலை வால்ல 3வது தலையாக உங்களுடைய இடத்தை பிடிச்சிருக்கீங்க. இது உங்களின் ஸ்ட்ரென்த், ஃபோக்கஸ் மற்றும் மன உறுதியை காட்டுது. டைல் மற்றும் ஸ்டோன் பதிக்கும் எக்ஸ்பர்ட் ராஃபை போல் எக்ஸ்பர்ட்டாக விளையாடிய உங்களுக்கு ராஃப் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்போது நீங்கள் தல ரூமிற்கு சென்று உங்கள் தலைமை பயணத்தின் அடையாளமாக இந்த டைலை ராஃப் வீட்டு தல வாலில் பொருத்தலாம். ஓகே गाइस, 3 2 1 போறீங்களா? 3 2 1 give it up. சூப்பர். தமிழ் ரவிதாஸ்க்கு கொடுங்கள். ஈஸ்டாடி இவங்க 3 பேர் தான் தலை போட்டியில இருக்காங்கல்ல, சோ 3 பேர் தான் போட்டு வச்சிருப்பாங்க. நீ அங்க இரு. சும்மா இல்ல, இங்க லாஸ்ட் டைம் கணேக்கா ஒருத்தரா வந்தாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது, சாரி. மதியம் 12 மணி. நம்ம ஒரு பேண்ட் மாதிரியே சும்மா ஏதாவது ரெடி பண்ணலாம், ஏதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணலாம். அவங்க வர்றப்ப கிளாப் பண்ணி வெல்கம் பண்றதோ இதெல்லாம் தாராளமா நம்ம பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் அவங்க டெய்லி ஒர்க் முடிச்சிட்டு போறாங்க அப்படினா அப்ரிஷியேட் பண்ணலாம். நல்லா பண்ணிருக்காங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். அத பண்றதுக்கு யாருமே இங்க தயார் இல்லன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் பண்ணலாம். அது வேலை பண்றவங்க பொறுத்து இருக்கு. இப்போ அதே மாதிரி அண்ணன் வந்து நான் ரூம் க்ளீன் பண்ண போறேன்னா கேமரா முன்னாடி போய் நின்னு இப்ப அதான் சொல்லிட்டு போனாங்க, வர்க்கை தடுக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கேமராமேன் நம்ம பண்ணாம நடிச்சுக்கிட்டே பண்ண சொல்லுங்க. சூர்யா சார் மாதிரி கூப்பிட்டு இன்னும் உங்களுக்கு எல்லா பாடி லாங்குவேஜும் வரும். ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் மாதிரி வேலை வாங்குங்க. அதுவும் போக நீ வந்து டாஸ்க்ன்ற பேர்ல பர்சனலா கூப்பிட்டு ஏன் கூட நடின்றதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லாதுங்க பாரு. பண்ணாதீங்க. நீங்க அதை மட்டும் பண்ண மாதிரி இருக்கு. வேலை நடக்கும் போது பண்றீங்களா? வேலை வந்து ரொம்ப இதாவும் போயிடக்கூடாது. ஓகேவா? அதை கொஞ்சம் ஜாலியா கொண்டு போனா நீங்க முக்காவாசி அதான் பண்றீங்க. எனக்கு ஃபீல், ஏன்னா நான் வேலை இருந்தா கொடுத்து எப்ப பார்த்தாலும் ராப் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் யாரையாச்சும் கூப்பிட்டு ரேப் பண்ணு சொல்றேன்னா அவன் சொன்னது என்னன்னா, அண்ணா அது டாஸ்கா பண்ண உனக்கு சொந்த விருப்பம் இருக்கா வா பண்ணுன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க பாரு செலக்ட் பண்ணி தான் நான் கூப்பிடுவேன். உனக்கு விருப்பமா கேட்டுதான் கூப்பிடுவேன். சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எல்லாம் நடிக்க வேலையா சேர்த்து பண்ணுன்னு சொல்றேன். நீ அதை மட்டும் வேலை நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்ற புரியுதா? நீங்க அதுக்குதான் உங்ககிட்ட கேட்ட போன வாரம் நீங்க என்ன வேலை பண்ணீங்கன்னு. நீங்க வேலையா பண்ணலாத, நீங்க வந்துட்டு கூப்பிட்டு உங்க இதையே உங்க வேலையா நினைச்சுக்கிறீங்க. அது பண்ணாதீங்க. இப்ப பெருக்குறாங்களா? போன வாரம் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. இந்த ரூம் நான் சொல்றேன், எனக்கும் யாரும் எந்த வேலையும் கொடுக்கல. போன வாரம் விடு, போன வாரத்தை விடு. எல்லாரும் இந்த வாரம் உனக்கு ஒரு வந்துருச்சுல்ல, இந்த வாரத்தை நீ அதை வந்து இட்டலைஸா இது எல்லாருமே சொல்லலாம். அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம திருப்பி எல்லாரும் பேசுவோம். இந்த மாதிரி சூப்பரா நீ அப்ப சொல்ற, நான் எல்லாரையும் கூட்ட வச்சேன், நடிக்க வச்சே கூட்ட வச்சேன். கேமரா முன்னாடி நடிக்க வைக்கிறேன். செலவர் நம்மள சும்மா இது பண்றதுக்காக நான் அனுப்பல. கண்டிப்பா நானும் நடிப்பேன், எல்லாரும் நடிக்க வைப்பேன். நடிக்க வேணாம் சொல்றதுக்கு யாருக்குமே இல்ல. நீ வேலையோட சேர்த்து பண்ணுங்க. நீ வேலை பண்ணாம அதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. 22ஆம் நாள் மதியம் 2:45. பிரவீன் பாஸ், போன வாரம் நடந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல வெற்றி பெற்று இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீயும் சூப்பர் டிலக்ஸ் வீட்டிற்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்பும் சம்பாதிச்சிருக்கீங்க. எஸ் பாஸ். அதோட இந்த வார வீட்டு தலையும்
நீங்க தான். எஸ் பாஸ். குட் ஜாப். தேங்க்யூ பாஸ். இப்போ நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும். இந்த ரெண்டுல ஒன்றை மட்டும்தான் தேர்வு செய்யணும். ஒன்று, நீங்க இந்த வீட்டோட இந்த வார தலையா இருக்கலாம், இல்லை பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸோட அங்கமா மட்டும் இருக்கலாம். The choice is yours. இப்போ சூப்பர் டிலக்ஸ்க்கு இடம் மாற விரும்பும் பட்சத்தில் நீங்க இந்த வீட்டு தலையா நீடிக்க முடியாது. தலையா நீடிக்க விரும்பும் பட்சத்தில் உங்களுக்கு பதிலா பிக் பாஸ் வீட்டார்ல இருந்து ஒரு நபரை தேர்வு செஞ்சு சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு அனுப்பணும். அந்த நபருக்கு உங்க பவரான சூப்பர் டிலக்ஸ் பவரான நாமினேஷன் ஃப்ரீயும் கொடுக்கப்படும். ஒன்றும் அவசரம் இல்லை, யோசிச்சு இப்பவே சொல்லுங்க. Boss, I wish to continue as the Tala. Good one. And BB வீட்டில் இருந்து ஒருத்தரை நான் அனுப்ப விரும்புகிறேன்னா I'd like to send கனியாக்கா. Thank you. பாஸ், நான் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து கனியாக்காவை சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கு செலக்ட் பண்ணுறேன். கனி, வாழ்த்துக்கள். மதியம் 3:05. தி ஆர்ட் அண்ட் தி ஆர்டிஸ்ட். கலைஞனும் கலையும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் ஒரு அணியாகவும் பிக் பாஸ் வீட்டார் ஒரு அணியாகவும் விளையாட வேண்டும். ஒவ்வொரு அணியிலும் 7 நபர்கள் இருக்க வேண்டும். இரு அணியினரும் ஒரே சமயத்தில் விளையாட வேண்டும். வீட்டு தல ஜட்ஜாக இருப்பார். மொத்தம் 5 சுற்றுகள் நடைபெறும். பிளாஸ்மாவில் ஒரு சிம்பல் காண்பிக்கப்படும். சிம்பல் காண்பிக்கப்பட்டவுடன் இரு அணியினரும் அந்த சிம்பலை போலவே தரையில் படுத்து செய்து காண்பிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட சிம்பலை எந்த அணி விரைவாக ஃபார்ம் செய்வதோடு சரியாகவும் செய்யும் பட்சத்தில் ஜட்ஜ் அந்த அணிக்கு 1 பாயிண்ட் கொடுக்க வேண்டும். 5 சுற்றுகளின் முடிவில் அதிக பாயிண்ட்ஸ் பெற்றுள்ள அணியே வெற்றி பெற்ற அணியாகும். சூப்பர் டீலக்ஸ் அணியினர் வெற்றி பெற்றுவிட்டால் ஸ்வாப் நடக்காது. பிக் பாஸ் அணியினர் வெற்றி பெற்றுவிட்டால் சூப்பர் டீலக்ஸில் இருந்து ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டிற்கும் பிக் பாஸ் வீட்டிலிருந்து ஒரு நபர் சூப்பர் டீலக்ஸிற்கும் ஸ்வாப் ஆக வேண்டும். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்னே அக்கா வாழ்த்துக்கள். 4வது வாரமாக நாமினேஷன்ல இருந்து நீங்க சேவ் ஆயிருக்கீங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால உங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கும் நன்றி. மனமார்ந்த பாராட்டு. நல்லா இருக்கா. மதியம் 3:35. All the best. 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 Good sport. Good spirit. Positive vibes. Ready? Say Faru. Avloda padu. Avloda see. Padu takku padu. Podu. See vadithu. See vadithu. Done. முடிவை சொல்லுங்க. வெற்றியாளர் டீம் பேபி ஹவுஸ் மேட்ஸ் மிரட்டல் அடி 1 mark. Super guys. Good work. Focus. Back to line. Scores. மிரட்டல் அடி first round 1, second round 1. வாங்க விளையலாம். இது வரைக்கும் 0 points. 2-0. Yes boss. அப்பனா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இது டிசைடர். Yes boss. இதிலையும் பிக் பாஸ் வீட்டார் வெற்றி பெற்றால் ஸ்வாப் நடக்கும். எஸ் பாஸ். गाइस தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ரவுண்ட் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஸ்வாப் நடக்கும். இந்த டைம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஃபோக்கஸ் both the teams. மிரட்டல் அடி வாங்க விளையலாம். பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஃபோக்கஸ். எஸ் பாஸ். Silence. Tushar.
இங்க படி இங்க படி இங்க படி அங்க போ டைகர் ஸ்டாப் பண்ணு அவ்வளவுதான் இங்க வா நேரா வா சேரா படி இல்ல 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 பாரு இங்க வா பாரு இங்க வந்து ஹரிசாட்டா படி உள்ள போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுடா டேய் பிரவீன் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது சூப்பர் டீலக்ஸ் டீம். 1 மார்க். டோட்டல் ஸ்கோர் 2-1. நைஸ், குட் ஸ்பிரிட். நீ அங்க படு பெட்டராகவும் இருந்தது டீம் மிரட்டல் அடி. இந்த கேமோட டோட்டல் ஸ்கோர்ஸ் 3-1. பிக் பாஸ் வீட்டாருக்கு வாழ்த்துக்கள். அடி மிரட்டல் தான். மதியம் 3:50. இடமாற்றத்திற்கான தேர்வை ஆரம்பிக்கலாம். என்னாலாம் போக முடியாது. 3 வாரமா அங்கதான் இருக்கேன். அதனால இந்த வாரம் நான் அங்க போயிடலான்னு இருக்கேன். அங்க போக ரெடியா இருக்கேன். ஓ நீ ரெடியா இருக்க? நான் ரெடியா இருக்கேன். ஆனா நாமினேஷன் ஃப்ரீ உனக்கு இருக்கா? ஃப்ரீ பாஸ். நானும் போறதுக்கு ரெடியா இருக்கேன். ரம்யாவும் போக ரெடியா இருக்க? நான் போகல, நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் பார்க்கணும் பிக் பாஸ். கனி, நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க. நீ வரவே இல்ல முழுசா ரெடியா இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க? சோ 3 பேர் நான் என்ன சொல்றேன்? ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கலாம். இல்லப்பா, நான் வந்து 2 வாரம் தான் ஆகுது. சோ இன்னும் 1 வாரம். எனக்கு சிக்கன் வேணும்பா. அங்க போனீங்கன்னா நீங்க என்னக்கா இன்னும் ரெஸ்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ வேணும் நீ போ. ஏன்னா 3 வாரம் சாப்பிட்டு லோ பிபி அது கலை தேங்க்யூ எவ்ரிவன் தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். நம்ம டீம் எல்லாம் டக்கு டக்கு. ஆமா நைஸ் நோ. பிக் பாஸ் ஃபைனல் முடிவு எடுத்துட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு ஸ்வாப் ஆக போறது சுபிக்ஷா. பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஸ்வாப் ஆக போறது கலையரசன். இடமாற்றம் நடக்கலாம். பேக் பண்ணி ரூமும் மாற்றமும் நடக்கலாம். சபை பாஸ் Thank you so much. வெல்கம். Thank you. இவ்வளவு நாள் சூப்பர் டிலக்ஷன் நான் வந்து பண்ண ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க. இனிமேல பிக் பாஸ் கோசம் நான் பண்ண போறேன். 22ஆம் நாள் மாலை 4:10. சொல்லுங்க, எது உங்கள் பகுதி? ஓ, இதெல்லாம் நான் சொல்றேன். நான் பக்கத்துல இருந்து நாங்க அது வரைக்கும் எடுங்க. இங்க இருந்து எடுங்க. அது ஆல்ரெடி ஃபோல்டா தான் இருக்குலக்கா. எல்லாம் ஃபோல்டடா தான் இருக்கு. அப்படியே எடுத்துட்டு வந்து அங்க கொடுத்தாங்கன்னா அங்க வாங்கி நான் உள்ள வச்சுக்குவேன். பிளஸ் இங்க இருக்க டோர் வரைக்கும் கொடுத்தா போதுமா இல்ல உள்ள வரணுமா? உள்ள வரக்கூடாது, நான் பாத்துக்கிறேன். டோர் வரைக்கும் கொடுத்தா போதும். நான் டோர்ல இருந்து எடுத்துக்கிறேன். டோர் டெலிவரியா? டோர் டெலிவரி ப்ளீஸ். ஸோ கிளாத்தை கொடுக்கறது வந்து இதுதானா? ஒரு பர்சனல் ஒர்க்கு கிடையாதா? எப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கே, இது முடியலடா டே என்னால். எது பர்சனல் ஒர்க்கு எது இந்த ஒர்க்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. கேட்டால் நான் வந்து 2 வாரம் பண்ணேன், நீ ஏன் இந்த வாரம் பண்ணல அப்படின்றாங்க. இங்கே வச்சிடுறேன். எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. கையில கொடுங்க. டோர் டெலிவரினா டோர் டெலிவரினா வாசல்ல போட்டு நிக்க போகுது. டோர் இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் கையில வாங்குறேன், கையை நீட்டிட்டு இருக்கும்போது கீழ வச்சிட்டு போறது எந்த வகையில சரியா இருக்கும்? ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்க பேச மாட்டிட்டு வரது ஒரு நிமிஷம். எடுத்து கொடுக்கிறது பர்சனல் வர்க் தான். இங்க பாருங்க, இங்க இருந்து அது நீ உடனே மாத்திடுவப்பா. நீ பார்வதியே இங்க இருக்க 16 பேருக்கு சேர்த்து பேசும். இதுல எக்ஸ்ட்ராவா இவர் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வராரு? சும்மா உட்காந்தாலே பார்வே டீல் பண்ணிட்டு போயிடும். இப்ப நம்ம எல்லாம் கனியாக்காக போய் பேசிட்டா இருக்கோம். அதுதான்
ஏன்னா பேசாமே நிழல்னு குத்துறாங்க. நீங்க வேலை செய்யறதுக்கு வந்து வேண்டாம், அதாவது எனக்கு வேலை செய்ய விருப்பம் இதெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்வதி, நீங்க வேலை பண்ணும் போதே வந்து நீங்க சல்க் பண்றீங்க. இந்த மாதிரி நான் வேலை பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி குடுக்கறது தான் ஈஸி, இப்படி வைக்கிறது உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை. அப்போ 6 தடவை 7 தடவை ஒண்ணா எடுத்துட்டு போயிட்டு 7 தடவையும் தப்பா தெரியல. 7 தடவையும் கீழே வைக்கிறது மட்டும் உனக்கு தப்பா தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையா இருக்கு நான் சொல்றேன். நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை யோசிக்க வேண்டாம். 7 தடவை நான் ஒரு தடவை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறேன். அதுவே எக்ஸ்ட்ரா வேலை தான். குடுக்குறது வேலை. நீ என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு சூட்கேஸை எடுத்துட்டு வாங்க பாரு, அந்த சூட்கேஸ்ல எல்லாத்தையும் வச்சு இல்ல வாட்டெவர் எல்லாத்தையும் வச்சு போய் டெலிவர் பண்ணுங்க நீங்க சொல்லி இங்க காமெடி கேள் சுபி பாரு எடுத்து வந்து அப்படி போட்டான். ஆமா தப்புதான் கீழே. அவகிட்ட நம்ம போய் தப்பு சரி பேச முடியுமா ப்ரோ? இல்ல இப்ப என்னன்னா தலையா இருக்கவங்க ரொம்ப பாவம் இல்ல. நல்ல வேலை, ரொம்ப பாவம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற வேலை ரொம்ப கஷ்டம். அது இருக்க பேரையும் எக்ஸ்ட்ரா உடச்சு விட்டுருது. நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த பேரையும் தலை, ஐயோ தலை பொறுப்பு உண்மையிலேயே. 22ஆம் நாள் மாலை 4:20. நான் வந்து அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் நான் கொடுப்பேன். இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. தீர்வு இருக்கு, நான் கொடுத்துங்களா? என்ன தீர்வு? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கீழே இருக்கிறது அவங்க கையில மட்டும் கொடுத்துருங்க. அங்க ஒண்ணு முதல்ல அவங்க பர்சனல் Dress நான் தொட மாட்டேன். என்ன தீர்வு? சாரி சொல்லு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பண்ண முடியாது. நான் சாரியும் கேட்க முடியாது. அவங்க பர்சனல் Dress எடுக்க முடியாது. என்ன பனிஷ்மென்ட் வேணாலும் கொடுத்துக்கோ. ஆனா என்னைய டார்கெட் பண்ணி சாரி கேட்கறது, சாப்பாட்ல ஆடுறது, எல்லா வேலையும் பாக்குறது இவங்க. கடைசில சாரி மட்டும் நான் கேக்குறாங்க. மக்கள் தப்பு சொன்னாங்க. உங்க பர்சனல் Dress எல்லாம் என்னால தொட முடியாது. ஒரு நிமிஷம். உங்களுடைய Dress அத மட்டும் கையில எடுத்து கொடுத்துட்டு வந்துரு. அவ்வளவுதான். சாரிலாம் யாரு இவங்க எதுக்கு திரும்ப திரும்ப கையில மட்டும் சொல்றாங்க? இவங்களுக்கு என்ன அப்படி என் மேல ஒரு கடுப்பு? இல்ல ப்ரோ, வீட்டுக்குள்ள கார் எடுத்து வைக்கல, அதுக்குள்ள ஒரு கலகம் போறோம். ஜி 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 ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் வீக் 3வது நாள், அப்புறம் அடுத்த வாரம் வந்தாங்கல்ல, நீ வந்த போது ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்துச்சு, செகண்ட் டே இப்போ ஃபர்ஸ்ட் டே வேலை பார்க்க மாட்டாங்க, குறைஞ்சிட்டே வருது. இவங்க பர்சனல் டார்கெட் பண்ணி தான் என்னை எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு சாரி கேட்க சொல்றாங்க. சாரி அப்ப பார்த்தா அப்படி பார்த்தா சாரி எல்லாருமே கேட்கணும். நான் சொல்றேன் சாரி கேம் ஆடுறதுக்கு நான் வரல. அப்ப வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க. நான் வேலை செய்ய தான் வந்திருக்கேன். சாரி கேட்கிறதுக்கு நான் வரல. பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் சாரி கேட்கிறதுக்கு நான் வரல. நீங்க பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. சாரி கேட்கறேன். நான் சாரி கேட்கல பாரு. மாலை 4:30. ஓ கம்ப்யூட்டர் வேலை செய்யுன்னு சொல்லு. அவன் நல்லா தானே பேசினே இருக்கான். ஆமா விக்கல்ஸ் குட் ஐடியா. அவங்க வாயில இருந்து வரல. அப்போ நான் அந்த வேலையை பார்த்து நான் கீழே வைப்பேன், அவங்க பெட் மேலே வைப்பேன். ஏன்னா அவங்க சொல்லல. அவங்க கேட்டதுக்காக நான் அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே நோ வரிஸ். இன்ஃபேக்ட் நான் இது பர்சனல் வர்க்னு சொல்றேன். இத பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். இது அவங்களோட அதான் பண்ண கூடாதுன்னு இருந்த நீங்க வந்து அந்த வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சுல. ஓகேவா? இப்போ வந்து கீழே இருந்ததுக்கு நீங்க இந்த ஒன் டைம் வந்து இந்த அப்பாலஜி அவங்க வர்க் கிளாரிட்டி கேக்குறாங்க. அந்த கன்சர்ன்ல நீங்க கீழே இருக்க துணியை கையில இப்ப நான் கிளாரிட்டியா கொடுத்து சொல்லட்டுமா? அத ஒரு நிமிஷம் மேம். அதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். கீழே இருக்க துணி எடுத்து அவங்க கையில கொடுத்துருங்க. அந்த கவர் தர, அந்த கவர்ல உங்களுக்கு கவர்ல தர உங்களுக்கு ஓகேவா மேம்? அந்த கவர்ல கொடுக்குறேன். அந்த கவர்ல சார்ஜ் ஓகே தான். என் துணி எனக்கு அங்க வந்து சேரும். அவ்வளவுதான். வந்துரும். அவங்க பர்சனல் வர்க்க நான் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்க பேக் எடுத்துட்டு வந்து கூட எனக்கு என் பர்சனல் வர்க் தான். ஆனா அப்ப கூட வந்து நான் அதுல வந்து ஒன்னு வச்சிருந்தேன். பேக் மட்டும் எடுத்து கொடுங்கன்னு. இந்த அம்மா எப்படி பண்றாங்க பாரு. அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க பாரு. இதுதான் வந்து ஒரு மோசமான ஒரு 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 ஜட்ஜ்மென்ட் கார்னரிங் டார்கெட்டிங் கேம். தேங்க்ஸ் பாரு. எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நல்லா பண்றீங்க. நான் என்ன கேம்ல அழகா நாமினேஷன் பாஸ் இவர் வாங்கிட்டாரு. ஆப்வியஸ்லி அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இவர்ட்ட போய் நம்ம வந்து பேசுறோம் பாத்தீங்களா? நான் உங்களுக்கு எதுக்கு முதல்ல கொடுக்கணும் கலர்? கரெக்ட் தான். ஓகே. நான் உங்களுக்கு எதுக்கு ஃபேவர் பண்ணேன்? நீங்க சொன்னீங்க ஆனா கொடுக்கல. அது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. உங்க மேல வந்து நல்ல இடத்துல தான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு டைமிங்ஸ் ஃபுட் வேணும், நீங்க ஏர்லியா சாப்பிட்டா கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கும்ன்ற தாட்ல தான் நான் சொன்னேன். அதை எடுத்துட்டு வராங்க இங்கே வாபஸ். அது இங்கே எனக்கு சாரி வேணும். அதுக்கு என்ன எனக்கு சொல்லுங்க. சாரின்றது நீங்க அவங்கள்ட்ட எனக்கு சாரி வேணும். எனக்கு சாரி முடியாது. இவங்களுடைய நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் அத பண்ணனா சாரி வேணும். அவ்வளவுதான். கிட்டலாம் என்னால சாரி கேட்க முடியாது. பிரவீன் மட்டும் சாரி வந்தா நீ நகர மாட்டேன். அப்ப அங்க தான் நான் நகர மாட்டேன். சாரி சொல்லுங்க. நான் அப்ப தைரியமா பண்ணும்போது நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். எனக்கு சாரி வேணும். நானும் இறங்கவே போறது கிடையாது. சாரி இங்க தான் உட்காருவேன். நானும் சாப்பிட போறது கிடையாது. நானும் இங்க தான் உட்காருவேன். டீடைலிங்க்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வர்க் டீடைல் கொடுக்கறேன்னு சொல்றேன். வேலைகளை நான்
நான் தலை குனிஞ்சு செய்வேன் தலை. இது நான் இப்பயும் சொல்றேன், இவங்க வந்து இது பர்சனல் பண்ண மாட்டேன். நான் வேற மாதிரி டீல் பண்ணிப்பேன். யாருமே வேற மாதிரி டீல் பண்ணிப்பேன். அவங்க சொன்னது என்னால பண்ண முடியாது வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பணிவா கையில வாங்குறதுக்கு தயாரா அது ஒரு வேலை. ஏன் அவங்க வேலையை ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே? கையில கொடுன்னு சொல்ல வேண்டியதானே? நானும் லீகலா பேசுறேன். நிக்கும் போது டோர் டெலிவரி அப்படின்னு அவங்க வேலை வாங்க தெரியல. ஒரு நிமிஷம் பாரு. பிரியாணி ஆர்டர் பண்ண திரும்ப பிரியாணி கேம் ஆடுறாங்க. அத பத்தி மட்டும் பேசுங்க. சாரி கேட்க முடியாது. அது தப்பு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சாரி உட்காருங்க. நீ எங்க வேணா உட்காருங்க. எனக்கு சாரி வந்தாகணும். எனக்கு சாரி வந்தாகணும். பிரியாணி ஆர்டர் பண்ற வந்து வெளிய வச்சிட்டு போய்டுவானா? சும்மா இந்த அது முன்னாடி போகுது. போட்டுட்டு போவானா? தேங்க்ஸ்ங்க அப்படி கையில கொடுத்துட்டு. தேங்க்ஸ் பாரு. நீட் இருந்தா நான் பார்த்தேன். கையில கொடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? தேங்க்ஸ் பாரு. அவங்க எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் சத்தியமா கிடையாது. அவங்க என்கிட்ட சொல்லும்போது கையில கொடுங்கன்னு சொல்லல. இது இங்க பாருங்க, திருப்பி வந்து போட வேண்டிய துணியை தலை திருப்பி இப்படி வந்து 4 பேர் நடக்கிற இடத்துல இப்படி போடுறது எந்த இடத்துல சரியா இருக்கும்? இது சாரி வேணும். நான் என்ன ஆனாலும் நான் மாற மாட்டேன். சும்மா நின்னா கூட பரவாயில்ல. இப்படி ஏப்பா அத நான் என்ன கலச்சு போட்டா வச்சேன்? நான் எடுத்து இப்படி கரெக்ட்டா தான வச்சேன். அது நடக்கிற இடத்துல படியில யாராச்சும் வைப்பாங்களா? சுத்தமான துணி. ஏன் சுத்தமான இந்த இடத்தையும் சுத்தமா தான தொடச்சிருக்காங்க. தொடக்கல. இங்க நீங்க சாப்பிடுவீங்களா? இந்த இடத்துல பெருக்கி இருக்காங்கல. நான் இங்க சாப்பிட மாட்டேன். ஆனா பொருளை கூட வைப்பேன். உங்களோட இது அதுங்க, என்னோட இது இதுங்க. எனக்கு துணி வச்சாலே பிடிக்காது. சொல்றீங்க உங்களோட தான். ஐயோ தெய்வமே. அந்த கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். எடுத்துட்டு போனாலும் போலாம். இது வரைக்கும் எல்லாரும் பண்ணது. எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. பார்வதி இன்னும் பெருக்கல. சுத்தமா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏன் கீழே போட்டீங்க? இதை எடுக்கிறது பக்கத்துல எடு எடு எடுன்னு எதுக்கு நீங்க இங்க பெருக்கல. இங்க பெருக்கிட்டாங்க நீங்க சொன்னீங்கல. ஏன்னா நீங்க போய் சொன்னீங்க. ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நீங்க என்ன சொன்னீங்க? இது ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ். என்ன டச் பண்ணாதீங்க. தள்ளி போங்க. ஓகே நான் டச் பண்ணல. நீங்க வந்து பெட்ல உட்காரும்போது மேல சாயும்போது அது டச் இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட்ல ஒருத்தவங்க இப்படி ரேஜ் பண்ணிட்டு வரது வந்து இன்னொருத்தவங்களுக்கு த்ரெட்டனிங்கா தான் இருக்கும். நீங்க பேசுறீங்க. நீங்க ரேஜ் பண்ணிட்டு வரும்போது த்ரெட்டனிங்கா தான் இருக்கும். நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க? ஏமா நீங்க பெருக்கிட்டாங்க நீங்க சொன்னீங்க. இங்க பாரு. நீங்க பெருக்கிட்டாங்க சுத்தமா இருக்கு நீங்க சொல்றீங்க. அங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. நீங்க பெருக்கிட்டாங்க சுத்தமா இருக்கு நீங்க சொன்னீங்க. டார்கெட் பண்ணி பேசாத. நான் உங்க பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் நான் பேசிட்டேன். என்கிட்ட நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒரு வர்க் வாங்குறது ரெண்டு பேர் பர்சனல் விஷயத்தை இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க. ப்ரொவிஷன் ஒண்ணுமே இல்லை. ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் பிகாஸ் எனக்கு நியூ இதை சால்வ் பண்ணிட்டேன். ஐ கெட் an idea. நீங்க ஒரு தடவை இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிருங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலையில இருந்து நான் 2-3 தடவை சொல்றேன். அக்கா ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை நான் வந்து எலிமினேட் பண்ண விரும்புறேன். ஒரு நிமிஷம் அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதி காத்து என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க. 22ஆம் நாள் மாலை 5:10. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாயிண்ட்க்கு வர போறோம். இப்ப பார்வதிக்குன்னு இல்ல எல்லாருக்குமே வேலை சொல்றதா இருந்தா வாட் இஸ் தி லிமிட்? மொத்தமா பிக் பாஸ் எல்லாருக்குமே. நான் பார்வதிக்கு மட்டும் இல்ல, பிக் பாஸ் எல்லாருக்குமே நாங்க என்னென்ன வேலை எல்லாம் கொடுக்கலாம். இப்போ நீங்க வர்க்கர்ஸ்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் வைக்கிறீங்க. அதாவது வேலை செய்பவர்கள் வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் வைக்கிறீங்க. இந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ காலையில பேசுறத நான் ரீசெட் பண்றேன். கமருதீன் எது செய்யலாங்கிறது நீங்க சொல்லுங்க, நான் அதை சொல்றேன். நீங்க எப்படி வேலை எல்லாருக்கும் ஓகே ஆற விஷயங்களுக்கு வாங்க. நான் அதுக்கப்புறம் சாரி பத்தி யோசிக்கிறேன். புரியுதுங்களா? நான் இப்ப சொல்றேன். Thank you so much ma'am. சோ அத நீங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லா சார்பாவும் சொல்லணுமா இல்ல என்னுடைய நிலைப்பாட சொல்லணுமா? நீங்க எல்லா சார்பா தான் சொல்ல முடியும். இங்க தனிப்பட்ட எல்லாரும் பேசி எல்லாரோட ஒப்புதலோட எனக்கு வரணும். இதான் வேலை. நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் இது இத ஜட்ஜுக்கு சொல்லணுமா இல்ல ஜட்ஜ் மாதிரி இருக்கிற கனிக்கு சொல்லணுமா? நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்கிட்ட சொல்லணும்ன்றாங்க. தலைக்கிட்ட நான் சொன்னேன். நான் யார்கிட்ட பேசல, நான் தலைக்கிட்ட பேசுறேன். என்கிட்ட சொல்லணும்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க தலையா அவங்க தலையா? என்ன சொல்றாங்க? தலை ஏதாவது இருந்தாலும் புரியுங்க. பாருங்க தலை நான் இவ்வளவு வார்த்தை கிட்ட சொல்றேன். வெளியில வர நான் இவங்கிட்ட ஐ கான்டாக்ட் கூட வைக்கல. என்கிட்ட சொல்லணும் அப்படி ரொம்ப நேரம் தலைக்கிட்ட சொல்லிடு. இப்போ நடக்கிறது நீ ஓகேவா ஃபீல் பண்றியா சுபிக்ஷா? இப்ப எனக்கு என்ன தெரியுமா, ஒரு தலையா இருந்து 16 பேர் இருக்க வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுதான் மெயினா. அது ஒண்ணு இஷ்டம் இல்ல எடுத்துக்க கூடாது. எடுத்தது ட்ரெஸ்க்கு நான் இஷ்டம் இல்ல, நான் FJ நடுக்கவே இல்ல ட்ரெஸ். அது மாதிரி இஷ்டம் இல்ல எடுத்துக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், எடுத்துக்கிட்டு படியில எல்லாரும் உட்காரணும் அவசியம் கிடையாது. சரி பார்த்தவங்க கூட 2 பேர் இருக்கலாம். ஆனா முக்கியமா இது தலையோட முடிவு. தலை தான் 2 பேரும் கொஞ்சம் பேசி இப்படி எல்லாத்தையும் கேட்டு வச்சது வாழ்ந்துகிட்டே தான் போகும்.
போகும். இப்போ ஒரு இது இருக்குல்ல, நான் சாரி கேட்கல, எனக்கு சாரி கிடைக்கல, நான் சாப்பிடவே மாட்டேன், நான் ஒரு டெசிஷன் வரேன்னு வச்சுக்கோங்க. இருங்க, திரும்பவும் நான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே கேட்கல. நான் கேட்கல, நியாயமான ஒரு அநியாயமா நடந்த ஒரு விஷயத்துக்கான நியாயமான சாரி. நான் வந்து நீங்க என் ட்ரெஸ் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு சாரி கேளுங்க. இல்ல அப்படியா கீழே வச்சதுக்கு என் ட்ரெஸ் இவங்க இப்படிதான்ப்பா சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாட்டு தர்ணா பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரையும் கூடி வச்சுட்டு அந்த சாப்பாட்டுக்கான காரணம் நான் தான் பேசுவாங்க. இவங்க சாப்பாடை வச்சுதான் வந்து எல்லா அரசியலும் பண்ணுவாங்க. நான் சாரி தானே, அக்கா கிட்ட தானே நான் கேட்க போறேன். உங்களுடைய துணிகளை கீழே வைத்ததுக்கு மிக சாரி. மறுபடியும் சாப்பாட்டுல அடிக்காதீங்க, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. ரியலி ஸ்வீட் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி ஸ்வீட் woman she is. very sweet woman ராஜமாதா. from you it's really very sweet woman ராஜமாதா. ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட சாரியை வந்து டெலிவர் பண்ணியாச்சு. தல இன்னொரு வார்த்தை வயித்துல அடிப்பாங்கப்பா. இவங்க சாப்பாடு வயித்துல அடிப்பாங்க, பின்ன எல்லாரையும் வந்து பட்னி போடுவாங்க. இவங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொரு வார்த்தை என்ன ராஜமாதான் கூப்பிட கூடாது. உங்களுக்கு அந்த உரிமை நான் கொடுக்கல, அந்த வேர்ட் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. கனி திரு யா என்ன வேணா கனி திரு நான் சொல்லுவேன். எல்லாம் நீங்க கனி திரு. ஓகே கனி திரு ப்ளீஸ். ஓகே கனி திரு, தட்ஸ் கிரேட். थैंक यू கனி திரு. இப்படி கை பண்ணி சாப்பாடை வைத்து எல்லாம் பண்ணும் கனி திரு, நன்றி. 22ஆம் நாள் மாலை 5:50. நாமினேஷன் ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். முதல்ல பிக் பாஸ் சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ், உங்களில் இருந்து 2 நபர்களை நாமினேஷன் ஃப்ரீ ஆக்கலாம். கேம் ஸ்போர்ட் பிரகாரம் பார்த்தோன்னா நான் ரம்யாவுக்கு இந்த இது கொடுக்குறேன். ஏன்னா சூப்பர் டெலக்ஸில் இது வரைக்கும் விளையாண்ட கேமில் எதுலேயுமே அவங்களுக்கு கால் வலின்னு நான் பார்த்தது கிடையாது. அதை காரணமாக வச்சு இது வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது. ஸோ வின்னிங் ஸ்போர்ட்டில் அதனால் டீமாக பார்க்குறப்ப எனக்கு ரம்யா அண்ட் தேங்க்யூ. சபரி அண்ட் எஃப்ஜே 2 பேருமே தான் பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தாலும் அந்த ஹோல் டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்காகட்டும், அவங்களோட ஒர்க் ஆகட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. நானுமே சபரி அண்ணாக்கு ஒரு ஓட்டு போட்டுருந்தேன். ஏன்னா சபரி அண்ணா நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுள்ள வந்தோம். ஸோ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுள்ள நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா எவ்வளோ ஒர்க்ஸ் எவ்வளோ எஃபர்ட்ஸ் நாங்கள் போட்டு எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியும். இன்னொரு ஓட்டு எஸ் ஆப்வியஸ்லி ரம்யா. ஏன்னா ரம்யா வந்துட்டு இந்த 3 வாரம் இருந்தாலும் ரம்யாவோட இன்வால்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் ஒரு கேம்னு வரும்போது அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சபரி அண்ணா எஃப்ஜே 2 பேர் வந்த உடனே சூப்பர் டீலக்ஸில் நிறைய மாற்றம் இருக்குது. ஸோ நான் அவங்க 2 பேர் டிசர்வ் நினைக்கிறேன். அவங்க 2 பேர் அதே தான். சபரி வந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் கோஆர்டினேட் இங்கே இருக்கும் போதே கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணார். அந்த முதல் நாளில் இருந்து அந்த தண்ணி எப்படி பகிர்ந்து கொடுக்குறது, அதுமாரி அங்கே எப்படி இங்கே இருந்தாரோ அதேமாரி அந்த வீட்டுக்கு வந்தோம் ஒரு ஐடியா கொடுத்து ஒரு நல்லா பண்ணார். அதேமாரி இன்னொரு ஓட்டு வந்து எஃப்ஜேக்கு எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் முன்னாடி நின்று இப்படி பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து நல்லா கோஆர்டினேட் பண்ணுறதுனால ஒரு ஓட்டு எஃப்ஜேக்கும் ஒரு ஓட்டு சபரிக்கும் கொடுக்குறேன். ஸோ என்னோட ஒரு ஓட்டு வந்து நான் சபரிக்கு கொடுக்குறேன். ஆனால் சபரி வந்து வேலை பார்க்குறதும் கரெக்டாக பார்ப்பாரு, ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுலையும் ஒரு பொறுமை இருக்கும், எல்லாமே இருக்கிறதுனால நான் சபரிக்கு கொடுக்குறேன். இன்னொரு ஓட்டு நான் கலையரசனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கலையரசன் வந்து நான் அவர் இந்த வீட்டுக்கு வந்து அவர் வேலையை காட்டுறதுக்கான எப்படி திறமையாக செயல்படுவார்ன்றதுக்கான நேரம் அவருக்கு கிடைக்கல. பொதுவாக மொத்தமாக வந்து பிக் பாஸ் ஹவுஸில் அவர் என்ன வேலை கொடுத்தாலுமே செஞ்சுருக்காரு. அது தவிர்த்து சூப்பர் டீலக்ஸில் எப்படி பண்ணுவார், அவரோட திறமைகள் நிறைய இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இன்னமே நீங்கள் வெளிக்காட்டல, அட்லீஸ்ட் அது வெளிக்காட்டுறதுக்கு இந்த ஒரு வாரத்தை பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நம்பி இன்னொரு ஓட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சூப்பர் டீலக்ஸ்ல வோட்டிங் போட்டு ஃபைனல் டிசிஷன் வந்துட்டாங்க. சபரி அண்ட் எஃப்ஜேக்கும் அந்த ஃப்ரீ நாமினி பாஸ் போகுது. 22ஆம் நாள் மாலை 6:10. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற 2 நபர்களை சரியான காரணத்தோட நாமினேட் செய்யணும். இந்த வீட்டோட இந்த வார தலையான பிரவீன் ராஜை நாமினேட் செய்ய முடியாது. சென்ற வாரம் நடந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்கில் வெற்றி பெற்ற சுபிக்ஷாவை நாமினேட் செய்ய முடியாது. ஒரு ஃப்ரீ பாஸ் என்கிட்ட இருக்கு. சொல்வார். பிரவீன் தனக்கான இடமாற்ற பவரையும் நாமினேஷன் ஃப்ரீ பவரையும் கணிக்க கொடுத்ததால் அவரையும் நாமினேட் செய்ய முடியாது. பிக் பாஸ் சூப்பர் டெலக்ஸ் வீட்டால் நாமினேஷன் ஃப்ரீக்கு தகுதியானவர்கள் என்று தேர்வு செய்யப்பட்ட எஃப்ஜேவையும் சபரியையும் கூட நாமினேட் செய்ய முடியாது. நன்றி. கனி, கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க.
5 பேரா? போங்க. கனி பிக் பாஸ் சொல்லுங்க, அந்த 2 பேர் யார், என்ன காரணம்? பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றது பார்வதி. பிக் பாஸ் பார்வதி. அண்ணே பார்வதின்னு நான் பார்வதியை சொல்லுவேன். பார்வதி நாமினேட் பண்றேன். பார்வதி விஜய் பாரு. அவங்களால இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட பேசும் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறதுனால அண்ட் யார் சொன்னாலும் அவங்க வந்துட்டு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்காங்க. சண்டை போடுறத மட்டுமே டாக்டிக்ஸா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த ஒரு காக்கா ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்றாங்க நான் நம்புறேன். டாக்டிக்ஸ் பண்ற விஷயம்லாம் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் போரிங்காவே இருக்கு. அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் போரிங். தலை வலிக்குது அவங்களோட பிஹேவியர்ஸ். அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்குன்னு எனக்கு புரியல. அப்புறம் செகண்ட் வந்து கமருதீன் நான் சொல்றேன். கமருதீன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. கமருதீன் சார். கமருதீன் கண்டிப்பா கமருதீன் நான் சொல்லுவேன். கமருதீன் அண்ணா ரொம்ப ரவுடித்தனமா நடந்துக்கிட்ட விதம், அவர் விட்ட வார்த்தைகள் ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கு. வார்த்தைகள் ரொம்ப இஷ்டத்துக்கு விடுறாரு வீட்டுக்குள்ள எல்லார்கிட்ட பேசும்போதுமே. ஒரு பாயிண்ட்டை தாண்டினா அவங்க அது வயலன்ஸ் அதுவும் கன்வெர்ட் ஆகுது. அடிக்கடிக்க கை ஓங்குறாங்க. அவரே வந்துட்டு எல்லாரும் பார்வதிக்கு அகைன்ஸ்டா நிக்கிறோம்னு நினைச்சு அவர் போயிட்டு நான் சப்போர்ட் பண்றேன்னு சும்மாவே போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. எந்த ஒரு ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல. எல்லாரையுமே வந்து தரக்குறைவா வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றாரு சார். பார்வதி என்ன சொன்னாலும் அது சரின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. மாற்றம் கொண்டு வர அவர் விரும்புறாருன்றதை நான் பார்க்கல பாஸ். கானா வினோத் சார். கானா வினோத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறேன். கானா வினோத் அண்ணா சொல்றேன். வினோத் அண்ணா எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகளை கொளுத்து போட்டி விட்டு பெரிய பிரச்சனையாக்கி விடுறாரு சார். வெறுப்பேத்தி வாய பிடிங்கி அவங்களையும் கெட்டவங்களாக்க ட்ரை பண்றாரு. திறமை மட்டுமே போதாது, ஒழுக்கமும் கட்டாயம் வேணும். அவங்களுக்கு பிடிச்ச நபருக்கு ஆப்போசிட்ல யாரு பேசினாலுமே எங்க இருந்தாலுமே வந்து ஒரு புல்லிங் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. மார்க் பண்றது, புல்லி பண்றது, அவங்க பாடி ஷேம் பண்றது, வேர்ட்ஸ் பண்றது, அந்த பிரச்சனையில அவர் இருக்க மாட்டாரு. ஆனா வந்து ஏதாவது ஒன்று பேசுவாரு. பேசிட்டு இன்னொருத்தவங்க சைட்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அப்படியே அந்த இடத்துல மாத்தி பேசுவாரு. அரோரா சொல்லுவேன். அரோரா வந்து நான் லாஸ்ட் வீக் வெளியில போயிருக்கலாம், எனக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு இமோஷன்ஸை வச்சு பின்னாடி வந்து ஒரு டர்ட்டி கேம் ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி இமோஷனல் கேம் வந்து ப்ளே பண்றாங்க. கலையரசன் சொல்லுவேன். ரொம்ப குவைட்டா தான் இருப்பாரு. ஆனா டக்குன்னு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவாரு. குரூப்பிசம்க்கு அகெயின்ஸ்டா என்கிட்ட வந்து பேசுறாரு. பட் வந்து அங்கே வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாரு. சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கிறது அங்க பேசிட்டு அங்க இருக்கிறது இங்க பேசுறதுனால அவரை நாமினேட் பண்றேன். சுவிக்ஷா, இப்போ சொல்லுங்க, பிக் பாஸ் வீட்டார்ல இருந்து யாரை சேவ் பண்ண போறீங்க? பாஸ் நான் வியானா சேவ் பண்ண போறேன் பாஸ். இப்போ காரணம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து செகண்ட் டேல இருந்து எனக்காக வந்து சேம் எஃபர்ட் போட்டாங்க. அண்ட் விக்ரம் அண்ணா வியானா 2 பேருமே சேம் எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து குக்கிங்காக இருக்கட்டும், கியூசிக்கு பண்ணக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி வந்து வியானா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணாங்க. அப்புறம் விக்ரம் அண்ணாவும் வியானாவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே பாஸ் வந்து யார் எது பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணியும் சொன்னாங்க. ஸோ 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் டிசைட் பண்ணது வந்து வியானா கொடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். உட்காருங்க. நானும் பாஸ் கேட்டேன்ல, அதுக்கு என்ன ரீசன்? ஒரு ரீசன் மட்டும் எனக்கு சொன்னா போதும். இப்போ எனக்கு சொல்லுங்க, நான் கேக்குறேன். பாஸ் இருக்காரு. நான் கேக்குறேன். சுபிக்ஷா டைரக்டா பாஸ் கேட்டதுக்கு நீங்க என்ன ரீசன் சொல்றீங்க? அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என் முன்னாடியே சொல்லுங்க, பட் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இல்ல, இப்போ பாஸ் இருக்காரு. அவர் பேசுறாரு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நாமினேஷன் முடிவுகள். பாரு என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புறாரு. அவங்களால இந்த வீட்டில் எல்லோரோட பீஸும் கெட்டு போகுது. எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. உருவகேலி மாதிரி என்னையும் பண்ணியிருக்காரு. ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே பேசுகிறாரு. திறமை மட்டும் இருந்தால் போதாது, ஒழுக்கமும் இருக்கணும். ரொம்ப ரவுடித்தனமாக நடந்துக்கிறாரு. ஷோவோட குவாலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணுது. இமோஷனல் கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் புரியலை. குவாய்ட்டாக கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. இன்னுமே இன்வால்வ் ஆகலை. போன்ற காரணங்களுக்காக இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள்: பாரு 7 votes, out of 15. கமருதன் 10 votes, வினோத் 5 votes, அரோரா
3 votes. மற்றும் கலையரசன் 3 votes. இத்துடன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது. எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த 7 பேர் எனக்கு போட்டது வந்து யாரா இருக்கும்? 6 உனக்கு 7 பேர் எனக்கு போட்டது 10 பேர் வந்து உன்னுடைய ஆக்டிவிட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. 7 பேர் யாருன்ற ஒரு அனுமானம் இருக்கு. பிரவீன், எப்ஜே, கனி, விக்ரம், இருக்கிற 16 பேர்ல 5 பேர் ஆல்ரெடி சேவ். அந்த 5 பேர் வந்து என்ன, அவங்க யாரை வந்து ஓட் பண்ண மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். கரெக்டா? ஏன்னா இப்போ அதிகபட்சமான ஓட்டு வாங்கினது 5 பேர் தானே. கலைக்கு 3 தான். போயிட்டு வரேன். ஸ்டோன் மட்டும் எனக்காக கம்மி பண்ணு. மயக்கம் வரதுனால நான் லவ் தி ஸ்டோன். சிரிச்சிட்டே யார் கிச்சனுக்கு வந்துட்டாலும் சிரிச்சிட்டே நம்ம கொடுப்போம். அதுதான் சொல்றேன், சூடா இருக்குன்னு நான் சொன்னால சூடா. அவ சொல்றதா நான் ஸ்டோன் பார்த்து நான் இதுல பான விட்டேன். இந்த வீட்டோட பீஸ் போகுதுன்னா இவங்க என்ன சுற்றுலாவுக்கா வந்திருக்கிறானுங்க? பெரிய பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இவங்க. நானும் மண்டேன். 22ஆம் நாள் இரவு 8:40. நாங்க கண்டிப்பா நானே கத்துக்கிட்டு தான் இருக்கேன். கட்டிங்க்கு வந்து சம்டைம்ஸ் எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆர்கே படிச்சா நாங்க பிக் பாஸ் யார்ல ஃப்ரீயா இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அவருக்கு. அவர் இல்லனா வேற யாருக்கு. ஓகே, அடுத்த வாரம் நான் குக்கிங் கத்துக்கணும்டா. என்னை குக்கிங் டீம்ல நன்றி தல. ஓகே தான். ஓகே தான். ஆமா, நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததன் நோக்கம் உங்க அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்றணும் என்பதற்காக தான். அப்படி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான பெரும் பங்கு நீங்கள் கொண்டு வந்த உடைகள், உபகரணங்கள், ஏன் நீங்கள் போடும் காலணிகள் உட்பட எல்லாத்தையும் சேரும். இப்போ அந்த அடையாளத்தை நீங்கள் இழக்க போறீங்க. ஐயோ பாஸ். இல்லை, நான் அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க போறேன். உங்க எல்லாருக்கும் பெட்டிகள் அனுப்பப்படும். உங்க உள்ளாடைகளை தவிர எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒன்று விடாம பேக் பண்ணி அதில் வைக்கணும். புரியலன்னா லிஸ்ட் படிக்கிறேன். உடைகள், உபகரணங்கள், ஆக்சசரிஸ், ஹேர் பேண்ட், செயின், கம்மல், பிரேஸ்லெட், மேக்கப், டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், சோப், சீப்பு, ஷாம்பு, கண்டிஷனர், இப்படி ஒன்று விடாம எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவங்க சூட் கேஸில் வச்சிடணும். உங்களை தவிர வீட்டில் அடுத்த கேள்வி வரும்ல, இப்போ நாங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு உங்கள் எல்லாருக்கும் யூனிஃபார்ம்ஸ் அனுப்பப்படும். அதை போட்டுக்கிட்டு அதையும் சூட் கேஸில் வச்சு ஸ்டோர் ரூமில் வச்சிடுங்க. ஒரு ஹேர் பின் கூட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு ஹேர் பின் கூட கிடையாது. ஒரு குண்டூசி கூட கிடையாது. கெமி, எஸ் பாஸ். நைஸ் செயின் சூட்கேஸ்ல வச்சிடுங்க. எனி டவுட்? இல்ல பிக் பாஸ். நாங்க இப்போ லிப்ஸ்ல ரொம்ப ட்ரை ஆகும் ஒரு டேப்லெட் எடுக்கிறதுனால, மாய்ஸ்சரைசர் இல்லாம. டூ பேட். எல்லாத்தையும் வச்சிடுங்க. ஸ்டோர் ரூம்ல சூட்கேஸ் இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னு விடாம பேக் பண்ணுங்க. Your time starts now.
என்ன சின்சியரா அடுக்குனது கிடையாது. பிக் பாஸ் அடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பிப்பா. பல்லு விளக்கணுன்ற அவசியம் இல்லை, குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஐ எம் லவ்விங் திஸ் சேலஞ்ச். என்னது கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரவீனே எல்லாத்துக்கும் எல்லாமே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. பிரவீனே நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஏப்பா சரிடா, அது எடுத்து கூடுறா, கீழே விழுந்துச்சு. ஆமா நீ உட்காரு ஒரு நிமிஷம். இல்ல எடுத்து வைக்க சொன்னாங்க. இருபத்தி இரண்டாம் நாள் இரவு 10:25. நம்ம டிசைனர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல காஸ்டியூம்ஸ் அமைச்சாங்க, நம்மளால போட முடியல, எல்லாரும் இப்படி மாறிட்டோம். ஸோ நம்ம உள்ள அமைச்சிருக்க காஸ்டியூம்ஸ் திங்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1 minute மௌன அஞ்சலி. 30 seconds at the count of 3, 2, 1. ராஜா விட்டு போறியா? பிக் பாஸ் வீட்டின் 4வது வார வீட்டு தலையான பிரவீன், வேலையை சரியாக செய்யாத பாரு, மன்னிப்பு கேட்க சொன்ன கனி, இருவருக்கும் வெடித்த மோதல். இந்த வார டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் தாங்கள் இழந்த அடையாளங்களை மீட்பார்களா? வரும் வாரம் பார்ப்போம்.